இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 17:39. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே தாவீது பெலிஸ்தரை நான் கொள்றேன்னு சொல்லி முன் வந்தபோது போர் வீரர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ, என்னென்ன ஆயுதம் வச்சுருப்பாங்களோ அது எல்லாத்தையும் சவுல் தாவீதுக்கு போட சொல்லி கொடுக்குறாரு. அதை போட்டு தாவீது நடந்து பார்க்குறாரு. அது அவருக்கு கம்ஃபர்ட் இல்லை, செட் ஆகலை. அதனால் இது எனக்கு வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டிட்டு தாவீதுக்கிட்ட இருந்த அந்த ஆடு மேய்க்கிற தடி 5 கூழாங்கல் கவட்டை இதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாரு. இதை வச்சு பெலிஸ்தரை தாக்குறாரு. அப்புறம் பெலிஸ்தரை கொன்றாரு. நம்ம எல்லாருமே இது கிடச்சா ஜெயிச்சிருவோம், இந்த இடத்துக்கு போனால் வாழ்ந்துருவோம்னு நினைக்கிறோம். ஆனால் தாவீது அவர்கிட்ட இருக்கிறத வச்சு தான் வெற்றி பெற்றார். செட் ஆகாத ஒரு விஷயத்த கையில் எடுத்தாலும் வேஸ்ட்டு, செட் ஆகிற ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணினாலும் வேஸ்ட்டு. தாவீதுக்கிட்ட இருந்தது தேவ நம்பிக்கை. அது மட்டும்தான், தேவனை மட்டும்தான் நம்பினார். அந்த பெலிஸ்தர்கிட்டே சொல்லியிருப்பார், உன்கிட்ட எதுனாலும் இருக்கலாம், ஆனால் என் கூட சேனையின் கர்த்தர் இருக்காருன்னு. அப்போது தாவீது ராஜாவுடைய அந்த தேவ நம்பிக்கை அவர் கையில் சாதாரண கவட்டையும் கூழாங்கலும் இருந்த போதிலும் அவருக்கு வெற்றியை கொடுத்துச்சு. இந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நாமளும் எதுலேயும் வெற்றி அடைய முடியும். ஆமேன்.